குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங். ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க கொஞ்சம் கவரேஜ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு பிள்ளைகள். அனைமா பிரச்சனை ஏற்படுத்த போல இருக்குது இன்றைக்கு. இப்ப வகுப்படுத்த அப்பயும் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. சவுண்ட் பிரச்சனை இருக்காது, போட் கொஞ்சம் கலங்கள் தன்மை வரலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி ஆக மோசமா இருந்தால் நான் வேறொரு டிவைஸுக்கு மாத்திரம் ஒரு அளவு சரியா வரும். சமாளிக்க முடிஞ்சா 2 வகுப்பை சமாளிப்போம். ரைட், ஓகே பிள்ளைகள். இன்னைக்கு நாங்க புதுசா ஒரு செக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்களுக்கு தெரியும், போன வகுப்புல நான் அது தொடர்பாக சொல்லிட்டேன். மண் தொடர்பான ஒரு பகுதி நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். மண் ஜியோகிராபிக்காரர் பாட அழகுகள், பௌதிக புவியல்ல மண் என்று சொல்ற அழகு ஒரு கொஞ்சம் பெரிய அதிகமான விடயங்களை படிக்கிற ஒரு செக்ஷன். நான் ஒரு 3 வகுப்பு இந்த மண்ணுன்னு சொல்ற செக்ஷனை ஒரு 3 வகுப்புக்குள்ள முடிச்சு கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். ஸோ பிள்ளைகள், உங்களுக்கு இப்ப 3 வகுப்புகள் போடப்பட்டிருக்குது கிழமைக்கு. அதுல ஸ்டக் ஆகிற பிரச்சனை இல்லையா பிள்ளைகள்? ஸ்டக் பிரச்சனை ஒண்ணும் இல்லை. போர்ட் மட்டும் கொஞ்சம் கலங்கும். அவ்வளவு கவரேஜ் மோசமா இங்க வராது. போர்ட் மட்டும் கலங்கும். ஸ்டக் ஆகிற பிரச்சனை இருக்காது. அப்படி இருக்கா? ஸ்டக் ஆகாது, அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஸ்டக் ஆகுதாடா? இல்லதானே? இல்ல இல்ல. ஓகே, ரைட், பிரச்சனை இல்லை. ஸ்டக் ஆகாது பிள்ளையர். அந்த அளவு கவரேஜ் ஆக மோசமா போகாது. பூஸ்டர் தான், அந்த அளவு போகாது. போர்ட் கிளியர்லாம் போங்க, மூவ் பண்ண கீழே. ரைட், இங்க பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். இதுல மண்ணுன்னு சொல்ற செக்ஷன் ஒரு பெரிய ஒரு விடயம், ஆனா இலகுவான விடயம். நீங்க சயின்ஸ்ல எல்லாம் முன்னுக்கு படிச்சிருப்பீங்க. அதை ஒரு ரிவிஷன் பண்ணி பார்க்க போறோம். ரைட், மண் முடிய பிள்ளைகள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் செய்முறை புவியியல் ஸ்டார்ட் பண்ண போறேன். செய்முறை புவியியல் சம்பந்தப்பட்ட உங்களோட பாடப்பரப்புகள் தொடர்பான விடயத்துக்கு நான் அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு டியூட்டை ஒன்று சென்ட் பண்றேன். தெளிவான அறிவுறுத்தலோட அந்த டியூட்டை சென்ட் பண்றேன். அதை பார்த்து நீங்க பிரிண்ட் எடுக்க வேண்டிய முறைகளையும் நான் அடுத்த வகுப்புல அதை போட்டு சொல்றேன்னா, குரூப்ல போட்டு அடுத்த வகுப்புக்கு முன்னாடி நான் அது தொடர்பாக சொல்றேன். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொள்ளுங்க. அடுத்ததுல ப்ராக்டிக்கல் ஜியோகிராபி ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆரேனும் நம்மளோட வகுப்புக்கு தொடர்ச்சியா இணைகிறதுக்கு ஆட்கள் இருந்தால் நீங்க அவங்ககிட்ட ப்ராக்டிக்கல் ஜியோகிராபி தொடங்குறது போகுது, அதெல்லாம் ஜாயின் பண்ணி கொள்ள சொல்லுங்க. என்றால் இதுண்டான நோட்ஸ் பாடம், அது கொஞ்சம் கவனமா சொல்ல வேண்டிய பாடம். ரைட், எங்களோட மண்ணுன்னு சொல்ற செக்ஷனை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே பிள்ளைகள், முதலாவது மண்ணுண்டா என்னன்னு சொல்றது. மண்ணை பார்க்காத ஒருத்தன் இருக்க மாட்டான். ஸோ மண்ணண்டா என்னங்கிறத பத்தி கதைக்கும் போது உண்மையிலேயே புவியிட மேற்பரப்பை பத்தி நாங்க படிச்சோம். புவிய 3 பகுதியா பிரிச்சோம். மேல இருக்கிறத ஓடுன்னு சொல்லி பார்த்தோம், அது கீழே இருக்கிறத மூடின்னு சொல்லி பார்த்தோம். மூடி, ஓடு, அது கீழே இருக்கிறது மையம்னு சொல்லி பூமியை 3ஆ பிரிச்சு வடிவா படிச்சுட்டோம். ஸோ இந்த மூடின்னு சொல்ற சொல்ல விட பிள்ளைகள், இந்த இதுக்கு கூட பயன்படுற சொல் இடையோடு. நாங்க இப்ப பாஸ் பேப்பர் செஞ்சு கொண்டிருக்கும் போது 2026 பிள்ளைகளுக்கு தெரியும், மூடின்னு சொல்றதை விட எக்ஸாம்ல பயன்படுத்தப்படுற சொல் இடையோடு. ஸோ மையத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு பிள்ளைகள், கோளவகம். ஸோ அது இந்த கோளவகம்னு சொல்ற சொல், இடையோடுன்னு சொல்ற சொல்ல நான் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கேன். மூடிக்கு இன்னொரு பேர் இடையோடு. அதை பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த மண் என்று சொல்றது எங்க இருக்குன்னு சொன்னால், இந்த ஓட்டிட மேல் பகுதி, ஓட்டுல மேல மெல்லிசா இருக்கான். ஓடே மெல்லிஸ் பிள்ளைகள். இந்த மண்ணுன்னு சொல்றது கீறி காட்ட முடியாத மெல்லிய பகுதியாக இருக்கும். சோ புவி ஓட்டின் மேற்பகுதியில் காணப்படுகின்ற ஒரு மெல்லிய படை மண். பாருங்க, நான் சொல்றேன். புவி ஓட்டின் மேல் இருக்கு என்ன, புவியோட்டின் மேல் காணப்படும் மெல்லிய படை. மெல்லிய படை இதான் மண். புவியோட்டின் மேல் காணப்படும் மெல்லிய படைதான் மண். அல்லது இந்த புவியோடுன்னு சொல்ற சொல்ல எடுத்து போட்டு இப்படியும் போடலாம். புவி மேற்பரப்புன்னு சொன்னாலும் சரி, புவி மேற்பரப்புன்னு சொன்னாலும் சரி. புவி மேற்பரப்பை மூடி காணப்படும் இப்படியும் கணக்கலாம். காணப்படும், நீங்க ஏதோ ஒரு சொல்ல பயன்படுத்தினா காணும். புவி ஓட்டின் மேல் காணப்படும் மெல்லிய படை மண், இது ஈஸியா இருந்தால் இதை பயன்படுத்துங்க. அல்லது புவி மேற்பரப்பை மூடி காணப்படும் மெல்லிய படை, ரெண்டும் சேம். நீங்க உங்களுக்கு விருப்பமானதை பயன்படுத்தலாம். முதலாவது ஈஸி மாதிரி இருக்குது. சோ முதலாவது ஈஸியை பயன்படுத்துறது ஈஸி என்றால் நீங்க முதலாவது பயன்படுத்தலாம். புவி ஓட்டின் மேல் படை, மேல் காணப்படும் மெல்லிய படை மண். பிள்ளைகள், இந்த மண் எப்படி உருவாகுது என்று சொன்னால் கவனிச்சு கொள்ளுங்க.
பாறைகள் சிதைந்துதான் மண் உருவா, சிதைந்து மண் உருவா. இந்த மண்ணை எடுத்து பார்த்தா பிள்ளைகள், நான் எழுதி போட்டு விஷயத்த சொல்றேன். இந்த மண்ணை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், மண்ல சேதன கூறு இருக்கும். அதாவது சேதன கூறுன்னு சொல்றது அடிக்கடி வருது பிள்ளைகள், நீங்க வடிவா பார்த்துக்கொண்டு வாங்க. சேதன கூறுன்னு சொல்றது அடிக்கடி வரும். அதாவது தாவர விலங்குட அந்த எச்சங்கள், உக்கங்கள் தான் சேதன கூறு. உயிருள்ள பொருட்களுடைய, உயிருள்ள பொருள்னா ரெண்டு தானே, தாவர விலங்கு, அதுல எச்சங்கள், அதுகள் தான் சேதன கூறுன்னு சொல்றது. மண் வந்து சேதன கூறும் இருக்கும், அசேதன கூறும் இருக்கும், அசேதன கூறும் இருக்கும். ரைட். சேதன கூறு அசேதன கூறுகளை உள்ளடக்கியது. இதோட அசேதன கூறுக்குள்ள நீர், காத்து, சில கனிமங்கள் எல்லாம் வரும். ரைட். ஓகே. மண் என்று சொல்ல, மண் என்பதனால் நீர் விளங்கிக் கொள்வது யாது, அல்லது மண் என்பதனால் கருதப்படுவது யாது என்று கேட்டால், அப்படி கேட்கிற அளவுக்கு எனக்கு தெரியல. சோ அப்படி கேட்டால் இந்த 3 பாயிண்ட்ஸ் தவிர வேற பாயிண்ட்ஸ் நாங்க எழுதுறதுக்கு இல்ல. சோ அந்த 3 பாயிண்ட்ஸும், முதலாவது புவி ஓட்டின் மேற்பகுதியில் காணப்படுகின்ற மெல்லிய படை மண் என அடையாளப்படுத்தலாம். அடுத்த ஒரு வரி விட்டுட்டு அடுத்தது, மண்ணானது பாறைகள் சிதைவடைவதிலிருந்து உருவாக்கம் பெறுகிறது. அடுத்த ஒரு வரி விட்டுட்டு அடுத்த பாயிண்ட்ஸ், இந்த கட்டுற மாதிரி எழுதுறது ஜியோகிராபில தேவையே இல்லை. அது புள்ளிய இலக்க செய்யும் ஒவ்வொரு பாயிண்ட். சோ அடுத்த ஒரு வரி விட்டுட்டு அடுத்த பாயிண்ட்ஸ், மண்ணில் பல்வேறுபட்ட சேதன கூறுகளும் அசேதன கூறுகளும் கலந்து காணப்படும். இவ்வளவு எழுதுனா காணும். ரைட். ஓகே. மண் சொல்றதுக்கு இதை தவிர வேற இது எதுவும் இல்லை. உங்களோட புத்தகத்திலையும் இது நான் வடிவா போட்டு இருக்கிறேன். ரைட். இப்ப இந்த மண் சொல்ற செக்ஷனுக்குள்ள பிள்ளைகள், பிரதானமா நாங்க என்ன படிக்க போற செக்ஷன், ஒரு 2 விஷயம் தான் இந்த மண் சொல்றதுக்குள்ள மெயினா பிரதானமான செக்ஷன். அதாவது கொஞ்சம் பெரிய முக்கியமான செக்ஷன் சொன்னா 2 விஷயம். மண்ணுக்குள்ள ஒரு 2 விடயம் தான் முக்கியமான விஷயம். அதுல ஒன்று நான் இப்ப சொல்றேன். இந்த மண் உருவாக்கம், மண் எப்படி உருவாகின்றதுன்னு சொல்லி நாங்க வடிவா படிக்க வேண்டி இருக்கு. மண் எப்படி உருவாகும், அதை எப்படி சொல்லலாம் பிள்ளைகள்? மண் உருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணி, செல்வாக்கு செலுத்தும் காரணி. மண் உருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள், இப்படி சொல்லலாம். மண் உருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். பிள்ளைகள் ஜியோகிராபியை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் இருக்குல்ல, செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை ஜியோகிராபில இப்படி சொல்லுவாங்க பிள்ளைகள். செல்வாக்கு செலுத்தும் சொல்ற இவ்வளத்தையும் இப்படி சொல்லுவாங்க. இந்த ஒரு சொல் பயன்படுத்துவாங்க. உங்களோட புத்தகங்கள்ல இல்லாட்டி அதையும் சேர்த்துக் கொள்ளுங்க. மண் உருவாக்கத்தை பாதிக்கும் காரணி, பாதிக்கும் காரணி, பாதிக்கும். பிள்ளைகள் பாதிக்கிறேன்னு சொன்னால் நாங்க விளங்கி கொள்ளணும். அடிக்கடி ஜியோகிராபியோட ஃபைனல் எக்ஸாம்ல இந்த சொல் பயன்படுத்தப்படும். இன்னும் விட டெக்ஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா தெரிஞ்சா நீங்க வேற வேலையை பார்க்கலாம். இதுக்குள்ள நீங்க டெக்ஸ்ட் பண்ணி அதை நம்ம இது பண்ணுவாங்க. இப்ப பிள்ளைகள் ஒரு வகுப்பு நடந்து கொண்டிருக்கும் போது, ஒரு செக்ஷன் போய் கொண்டிருக்கும் போது, நான் பிள்ளைய சொல்லல பிள்ளைகள், உங்களை சில விஷயங்கள் சொல்றேன். வகுப்புல, பள்ளிக்கூட வகுப்பு, டியூஷன்ல நடக்கும்போது, படிச்சு கொடுக்கும்போது இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல தாய்ப்பாறை அப்படி சொன்னா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இதுலயும் இருக்கும். ஏன்னா மற்ற பிள்ளைகள் கவனமா இருக்கும், அது பார்க்குங்க. நான் என்ன மெசேஜ் பார்ப்பேன், அது கொஞ்சம் கடினமாக போகும். அதனாலதான் சொல்றேன். நான் வேற உங்களை இது பண்றதுக்காக இல்ல பிள்ளைகள், சாரி, அதை கொஞ்சம் சொல்லிக் கொள்றேன் தாழ்மையா. ரைட். இப்ப பிள்ளைகள் இந்த ஜியோகிராபில இந்த பாதிக்கும் காரணிகள் வரும். சிலர் நாங்க பிள்ளையா விளங்கிக் கொள்றது. ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல பாதிக்கும் காரணி அடிக்கடி வரும் ஃபைனல் பேப்பர்ல. சோ அது பாதிக்கிறதுங்கிறது நாங்க பிள்ளையா விளங்கிக் கொள்றது. பாதிக்கிறேன்னு சொன்னா தீமை சம்பந்தப்பட்டு நினைக்கிறேன். இல்ல பிள்ளைகள், பாதிப்புன்னு சொல்றது 2ஆ வரும். ஒன்று நேரான பாதிப்பும் வரும், மறையான பாதிப்பும் வரும். சோ பாதிப்புன்னு சொல்றதுக்கு நாங்க விளங்கிக் கொள்ளணும் செல்வாக்கு செலுத்தும் காரணம். சோ மண் உருவாகிறதுல என்னென்ன காரணம் செல்வாக்கு செலுத்தும் நாங்க படிக்க போறோம். அல்லது மண் உருவாக்கத்தை பாதிக்கும் காரணி. முதல்ல நாங்க ஒரு பட்டியல் போட்டுக்கொள்வோம். மண் உருவாக்கத்தை பாதிக்கிற காரணி என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் வடிவா உங்களுக்கு ஒரு பட்டியல் போட்டு காட்டுறேன். ஒரு 7 காரணங்கள் இருக்குது. நிறைய காரணங்கள் இருந்தாலும் எங்கட பாடத்திட்டத்துல மண் உருவாகிறதுக்கு காரணமான காரணி 7 காரணி இருக்குது. அதுல ஒன்று தாய்ப்பாறை, பேரண்ட்ஸ் ரொக்குன்னு சொல்லுவாங்க. தாய்ப்பாறை, தாய்ப்பாறை. சில இடங்கள்ல இது எப்படி போட்டிருப்பாங்க, தாய்ப்பாறை பொருட்கள் போட்டிருப்பாங்க. அப்ப தாய்ப்பாறை அல்லது தாய்ப்பாறை பொருட்கள், இங்கிலீஷ்ல பேரண்ட்ஸ் ரோக்ஸ் போட்டிருப்பாங்க. தாய்ப்பாறை அப்படி எழுதினாலே சரி. அல்லது எம்சிக்யூ எங்கேயும்
தாய்ப்பாறை பொருட்கள் வருதுன்னா இதுதான் சரி. அப்ப தாய்ப்பாறை. ரெண்டாவது கிளைமேட், காலநிலை. காலநிலை மண் உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்துற ரெண்டாவது காரணி காலநிலை, கிளைமேட். மூணாவது தரை தோற்றம். தரை தோற்றம் மூணாவது காரணி. நாலாவது காரணி காலம், டைம். டைம். அஞ்சாவது பிள்ளைகள் தாவரமும் பங்கு பெற்றும் மண் உருவாக்கத்துல, விலங்கும் பங்கு பெற்றும் மண் உருவாக்கத்துல. தாவரம், விலங்கு, நுண்ணுயிர்கள், பாக்டீரியா அதுகளும் பங்கு பெற்று நுண்ணுயிர். நுண்ணுயிர். இப்ப தாவரம் எப்படி மண் உருவாக்கத்துல பங்கு பெற்றும் சொன்னால், தாவரங்கள இலைகள், குலைகள், அதுல தண்டுகள், வேர்கள் உக்கி மண்ணோட சேரும். சோ நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஸ்டக் ஆகுற மாதிரி இருக்கு. நான் டிவைஸை கொஞ்சம் மாத்தி கொள்ளவா? நான் வேற டிவைஸை போட்டா பரவாயில்ல போல இருக்கு. இல்லாட்டி பிரச்சனை இல்லையா? சரியா? பிரச்சனை இல்லையா? ஓகே மாதிரி இருக்கு. மோசமா வந்தா சொல்றீங்களா? என்னடா இல்லதானே? சரிதானடா? இது மோசமா வந்தா சரி, ரைட், ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனைடா. என்ன மொத்தம் எலெக்ஷன் அதுகளாலே தெரியல. ஓகே, ரைட். இதை பாரு, தாவரம் எப்படி மண் உருவாக்கத்துல பங்கு பெற்றும் சொன்னால், ஏன்னு சொன்னால் நாங்க முதல் 3 தான் பார்க்க போறோம் விரிவா. மிச்ச 4 தான் பார்க்க போறோம் விரிவா. இந்த 5வது நாங்க விரிவா படிக்க போறது இல்லை. 5, 6, 7 நாங்க விரிவா படிக்க போறது இல்லை. ஏன்னா பரீட்சைக்கு ஏதாவது 3 விடயங்களை தான் இதுல விளக்குறதுக்கு வரும் நிச்சயம். ஸோ அதனால நான் இன்னொன்றை சேர்த்து 4 வடிவா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வேணுமோ அவ்வளவு சொல்ல போறேன். ஸோ இந்த தாவரம், விலங்கு, நுண்ணுயிர்கள் கவரேஜ் போய் வருதுடா. தாவரம், விலங்கு, நுண்ணுயிர்கள் சொல்றது மண் உருவாக்கத்துல எப்படி பங்கு பெறும்டாடா? தாவரம் நேரடியா மண் உருவாக்கத்திலையும் செல்வாக்கு செலுத்தும். எப்படி என்றால், தாவரங்கிற இலை மண்ணில் கொட்டி அந்த இலை உற்றி மண்ணோட தானே சேரும். ஸோ மண்ணை விளைவிக்கும். இப்ப ஒரு காட்டுல ஒரு பெரிய மரத்துக்கு இருக்கிற மண் அல்லனீங்கன்னா அந்த மண் கருப்பாத்தான் இருக்கும். மேல அந்த மண் கருப்பா இருக்குண்டா, மேல இருந்து கொட்டின அந்த இலை, பூக்கள், பழங்கள்லாம் அந்த மண்ணுல கலந்து அதான் மண்ணா இருக்கும், சேதன பொருட்கள். அதே மாதிரி விலங்குகள்ன்ற உடல் கூறுகள் இறந்து மண்ணை உருவாக்கும். இந்த தாவரம், விலங்கு, இந்த நுண்ணுயிர்கள் மறைமுகமாகவும் மண்ணை உருவாக்கும். தாவரத்துல வேர் பாறைகளுக்குள்ள போய் பாறையை உடைக்கலாம். விலங்குகள்ல சில விலங்கு பாறைகளை சிதைச்சு மண்ணை உருவாக்கலாம். சோ அதுவும் வரலாம். சோ இந்த தாவரம், விலங்கு, நுண்ணுயிர் நாங்க விரிவா படிக்க மாட்டோம். அது நேரடியா இந்த தாவரம், விலங்கு, நுண்ணுயிர் தங்களோட உடல்கள் உக்கி சேதன முறை மூலம் மண்ணை விளைவிக்கும். அது நேரடியா உருவாக்கும். இது பாறைகளை சிதைச்சு, இந்த தாவரம், விலங்குகள் பாறைகளை சிதைச்சு மண்ணை உருவாக்கும். சோ தாவர, விலங்கு, நுண்ணுயிர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மண் உருவாக்கத்துல பங்கு பெற்றும். இது உனக்கு விலங்குற அளவுக்கு நீ வச்சுக்கோ. காணும். அடுத்த நீர் வடிகால் அமைப்புன்னு சொல்றது, தண்ணி ஒரு உயரமான இடத்துல இருந்து ஓடி வர நதி அப்படியே கடலுக்கு அப்படியே சரிஞ்சு அப்படியே வேகமா போவா. ஒரு உயரமானத்துல இருந்து ஓடி வர நதி அந்த இடத்துல இருந்து வரும்போது அதை எதிர்படுகின்ற பாறை, அதுல தரைப்பகுதியில சிதைச்சு நாளாந்தம் ஒரு நதி பல வருஷங்களா ஓடி கொண்டிருக்கும் போது அதுல இருக்க பாறைகளை உடைச்சி, அந்த ஹட்டன்ல உடைக்கிற பாறை துண்டை திருகோணமலை பீச்சில் கொண்டு போடுது என்றால் அது மண்ணா போயிடும். அந்த பாறை சின்ன உடைஞ்சி மண்ணா போயிடும். சோ அந்த வடிகால் அமைப்புன்னு சொல்றது, நதி அந்த ஓடி வர்ற பிரதேசத்துல பாறைகளை உடைக்கிறதும் வரும். அதோட நதி சில கெமிக்கல் ரீதியாகவும் பாறையில இருக்கிற ரசாயனங்களை கரைச்சும் மண்ணை உடைக்கும். அது இதுக்குள்ள வரும். இதை நீங்க விரிவா பார்க்க தேவையில்லை. அது மனிதர்கள செயற்பாடும் வரும். மனிதர்கள் வெடி வச்சு உடைக்கிறது, சுரங்கம் தோன்றது, விவசாய நடவடிக்கை, அதனால மண் சிதைந்து, பாறைகள் சிதைந்து மண் உருவாகலாம். சோ இதை பத்தி நாங்க பெரிய அளவுக்கு படிக்க தேவையில்லை. மிச்சம் மேல இருக்கிற நாளைத்தான் பார்க்க போறோம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இதுல மண் உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்துற இப்படி 2000 இப்ப போன வருஷம் எக்ஸாம் நடந்தது 2023, 2022, நான் நினைக்கிறேன் 2022ஆம் ஆண்டு இந்த மண் செக்ஷன் வந்தது. 2022, 2021 ஞாபகம் இல்லை. அதுல கேட்கப்பட்டிருந்தது மண் உருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்தும். அப்படி 2022 ஓகே 2022 மண் உருவாக்கத்தில் இந்த செக்ஷன் கேள்வி வந்திருந்தது. பெரிய கேள்விக்கு ஃபைனல் எக்ஸாம் 2022 மண் உருவாக்கத்தை பாதிக்கும் இயற்கையான காரணின்னு கேட்டிருந்தாங்க. இயற்கையான காரணி இன்னொரு பேர் இருக்குது, பௌதிக காரணி. ஜியோகிராபில சில சொற்கள் ஆரம்பத்திலிருந்து அடிக்கடி வரும். பௌதிகம் சொல்றது இயற்கையை குறிக்கும் ஜியோகிராபில. சோ இயற்கையான காரணின்னு கேட்காம பௌதிக காரணின்னு கேட்கலாம். சோ இயற்கையான விஷயங்களுக்கு இன்னொரு பேராக கருதப்படுற பௌதிக விடயம்.
சோ என்ன காரணங்களால, என்ன இயற்கையான காரணங்களால மண் உருவாகும் என்றால், உண்மையிலேயே தாய்ப்பாறை ஒரு இயற்கையான காரணம் மண்ணை உருவாக்குறதுல, காலநிலை ஒரு இயற்கையான காரணம், தரை தோற்றம் ஒரு இயற்கையான காரணம், காலம் ஒரு இயற்கையான காரணம், தாவர விலங்குட செயற்பாடு ஒரு இயற்கையான காரணம், நீர் வடிகால் அமைப்பு இயற்கையான காரணம். சோ இவர் மட்டும்தான் இயற்கையான காரணம் இல்ல, மனிதர் செய்த செயற்கையான காரணம். சோ இதுல இப்படி ஒரு கேள்வி தந்தது, இயற்கையாக மண் உருவாக்கத்தை பாதிக்கும் இயற்கை காரணி 4 குறிப்பிடுகன்னு சொல்லி வந்திருக்கு. இது மட்டும்தான் இயற்கை காரணி இல்ல, மிச்சம் எல்லாம் இயற்கை காரணி. இது பெரிய விஷயம் இல்ல. கீழே இருக்கிற 5, 6, 7 கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா காணும். அதை பத்தி நம்ம விவரமா எழுத மாட்டோம். அதனால அதை பற்றிய விடயங்கள் நான் சொல்லிட்டேன். பிள்ளைகள் இதுல மிச்ச 4ஐயும் டீப்பா பார்ப்போம். பரீட்சைக்கு எப்பயும் 3 காரணங்கள் விளக்குன்னு வரும். சோ அதுல நாங்க ஒட்டண்டா பார்ப்போம். முதலாவது இந்த தாய்ப்பாறை பற்றிய விடயம் பார்ப்போம். இந்த தாய்ப்பாறைன்னு சொல்றது எப்படி மண்ணை உருவாக்கும், தாய்ப்பாறை மண் உருவாக்கத்துல எப்படி செல்வாக்கு செலுத்தும், அல்லது தாய்ப்பாறை மண் உருவாக்கத்தை எப்படி பாதிக்கும்னு பார்க்க போறோம். பிள்ளைகள் உங்களோட புத்தகத்துல இருக்கிற விஷயத்தோட சில எளிய இன்னும் சில விஷயங்கள் சொல்லுவேன். இத நீங்க பிள்ளைகள் தயவு செய்து வகுப்பை ஃபுல்லா 100% நல்ல வடிவா விளங்கி பயன்படுத்தணும்னு சொன்னா பிள்ளைகள், உங்களோட வகுப்புல ஒரு டியூட் தந்திருப்பேன், உங்களுக்கு நோட்ஸ் டியூட்டா தந்திருக்கிறேன். புத்தகமா தவணை ஒன்று பௌதிக புயல் மட்டும்தான் இப்ப உங்க கையில தந்திருக்கிறேன். நீங்க ஒரு ரஃப் சீட்டோட ஒரு சிஆர் கோப்பியோட வந்தீங்கன்னா திகதியை போட்டு, நான் போடுற தலைப்பு மாதிரி போட்டு, இப்ப நான் போடுற மாதிரி போர்ட்ல எழுதுற மாதிரி இப்படி தலைப்பை போட்டு, இல்ல ஒவ்வொரு பாயிண்ட்ஸா நீங்க எழுதிட்டு வரும்போது அது ஈஸியா இருக்கும். அதை உங்களோட நோட்ஸோட தொகுத்து அவர் படிக்கிறவங்களோட நோட்ஸை வடிவா தயார்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. சும்மா வெறுமனே அந்த டியூட்டை கொண்டு வந்து இப்ப கைட்லைட் பண்ணி இருந்து படிக்கிறது 2026 அது உங்களுக்கு பொருத்தமா இருக்கா? 2025, 24 ஏற்கனவே படிச்சவன் அப்படி செஞ்சா ஓரளவு பரவாயில்ல. சோ நீங்க இதை நான் சொல்லும் போது, இந்த ஒரு பாயிண்ட்ஸ் இப்படி, இது ஒரு ரப் சீட்ல ஒரு வடிவில்லாத இடத்துல ஸ்பீடா, வடிவில்லாத இடத்துல வேகத்துக்காக சொல்றது, அதை நோட் பண்ணும் போது நல்ல. சோ இந்த தாய்ப்பாறைன்னு சொல்றது மண் உருவாக்கத்துக்கு எப்படி காரணமா இருக்குன்னு சொல்லி 2 புள்ளிக்கு மேல ஒருபோதும் எங்களுக்கு பயன்படாது. சோ இதுக்குள்ள ஒரு 4 பாயிண்ட்ஸ் சொல்லும் போது ஒரு 2 வரியில ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான் எழுத வேண்டி வரும். நான் இதுல தாய்ப்பாறை எப்படி மண் உருவாக்கத்தை பாதிக்கும் சொல்றத தெரிஞ்சிருக்க வேண்டியது, இதுல இருக்கிற அவ்வளவு விடயங்களையும் சொல்றேன். முதலாவது இந்த மண்ணுல இருக்கிற இந்த தாய்ப்பாறை பொருள் இருக்கு. முதலாவது விஷயம், இந்த மண்ணுல இருக்கிற தாய்ப்பாறை பொருள், இதை வடிவா பார்த்து முதலாவது எழுத வேண்டிய பாயிண்ட்ஸ் நாங்க இதுக்குள்ள, தாய்ப்பாறை பொருள் சேதன அசேதன பொருள் மண்ணுல இருக்கும். தாய்ப்பாறை சேதன அசேதன பொருட்கள் மண்ணுல காணப்படும். சேதன அசேதன உதாரணம் சொல்றேன்னு பாருங்க. அசேதன பொருட்கள் மண்ணுல காணப்படலாம். அப்ப மண் உருவாக்கத்துல தாய்ப்பாறையிலிருந்து உடையிற சேதன பொருளும் அசேதன பொருளும் மண்ணை உருவாக்குறதுல பங்கு பெற்றும். இப்ப உனக்கு தெரியும், தாவரங்கள்ல இருந்து உருவாகிற பாறை என்னன்றா சொல்றது, தாவரங்கள்ல இருந்து உருவாகிறது சேதன பாறை. உதாரணம் சொல்லுவாப்போம், நாங்க படிச்சோம் 2026 தாவரங்கள்ல இருந்து உருவாகுற சேதன பாறை என்ன பேர்? உதாரணம், தாவரங்கள்ல இருந்து உருவாகிற சேதன பாறை 2 இருக்கு. உதாரணம் 1 சொல்லுவா, படிச்சோம். 2026க்கு போயிட்டீங்களா? 2026 தான் கேட்கிறேன். வெரி குட். நிலக்கரி, வெரி குட். நிலக்கரி தாவரங்கள்ல இருந்து உருவாகிற ஒரு பாறை பீட்னு சொன்னா முற்றாத நிலக்கரி. சோ தாவரங்கள்ல இருந்து பாறை உருவாகும், என்ன அது சேதன பாறை, நிலக்கரி பீட். சோ இந்த நிலக்கரி பாறை உடைஞ்சி சின்னனா போனால் அது அந்த மண்ணுல சேதன கனிமமா போகும். அது சரிதானடா? ரைட், ஓகே. அதுக்காகத்தான் இது சொல்லப்பட்டிருக்கா. சோ தாய்ப்பாறையிலிருந்து சிதையிற சேதன அசேதன கனிமங்கள் மண்ணுடன் சேர்ந்து மண் உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்துவார். இப்ப பிள்ளைகள், சில தாய்ப்பாறை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள், சில தாய்ப்பாறை வெண்மையாக இருக்கும், சில தாய்ப்பாறை வெண்மையாக இருக்கும். தாய்ப்பாறை வன்மையாகவோ ஒரு வரி விட்டு தான் எழுதி கொண்டு போவோம். 1-2 போட தேவையில்ல, தர போட்டு பாயிண்ட்ஸ் போட்டு தான் எழுதி கொண்டு போவோம். தாய்ப்பாறை வன்மையாகவோ மென்மையாகவோ காணப்படலாம். அது முடியலை, இன்னும் எழுதுவீங்க. இந்த வன்மையான தாய்ப்பாறை என்ன செய்யும் சொன்னா, டக்குன்னு உடையாது, இலகுல உடையாது, ஸ்ட்ராங் தானடா. வன்மையானதுன்னு சொன்னா உறுதி தானடா. சோ வன்மையான பாறை வேகமாக சிதைவடைந்து மண் உருவாக்குறதுல பங்களிக்காது. மென்மையான பாறை விரைவாக சிதைவடைந்து மண் உருவாக்கத்துல பங்களிக்கும். இவர் விரைவாக சிதைவடைய மாட்டார். சோ நீ எழுதுவா,
தாய்ப்பாறை வன்மையாகவோ மென்மையாகவோ காணப்படலாம். வன்மையான தாய்ப்பாறை விட மென்மையான தாய்ப்பாறை அதிக விரைவில் அல்லது வேகமாக சிதைவடைந்து மண் உருவாக்கத்தில் பங்களிக்கும். இந்த சில மண் பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னுக்கு உருவாகி இருக்கலாம். பழைய மண்ணை சொல்றது முதிர்ந்த மண். முதிர்ந்த மண் பழைய மண் சொல்லுவேன் நம்ம சொல்லல. முதிர்ந்த மண் அதாவது பழைய மண். இந்த முதிர்ந்த மண்ணுல இந்த தாய்ப்பாறை பொருட்கள் குறைவாக இருக்கும். தாய்ப்பாறை பொருள் குறைவா இருக்கும். தாய்ப்பாறை பொருட்கள் இந்த முதிர்ந்த மண்ணுல குறைவாக இருக்கும். முதிர்ந்த மண்ணுல தாய்ப்பாறை பொருட்கள் குறைவாக இருக்கும். சரி, இப்ப அடுத்தது, இப்ப பிள்ளைகள் அடுத்தது கவனிச்சு கொள்ளுங்க. இந்த ஒரு மண்ணுல முதிர்ந்த மண்ணுல தாய்ப்பாறை பொருட்கள் குறைவு. அப்ப இதுக்கு இன்னொரு எகைன் சொல்லணும்னால், இளமையாக அல்லது புதிதாக உருவான மண்ணுல இந்த தாய்ப்பாறை பொருள் அதிகமாக இருக்கும். இளமையா இப்பதான் உருவான மண்ணுல தாய்ப்பாறை பொருட்கள் அப்படி சிதைவடையாம அதுல இருக்கும். பழைய மண்ணுல முதிர்ந்த மண்ணுல தாய்ப்பாறை பொருட்கள் குறைவு. அடுத்த பிள்ளைகள், இந்த மண்ணுக்குன்னு சில இயல்பு இருக்கு பிள்ளைகள். நாங்க படிக்க போற அடுத்த பகுதியில மன்ற ஆழம் மண்ணுக்குரிய ஒரு கேரக்டர் இயல்பு. அடுத்த மன்ற இளையமைப்புன்னு சொல்லி இருக்கு. மன்ற இளையமைப்பு டெக்ஸ்ன்னு சொல்ற மண் டெக்ஸ். அடுத்த மன்ற கட்டமைப்புன்னு இருக்குது. ஸ்ட்ரக்சர்னு சொல்றது கட்டமைப்பு. சோ இந்த மன்றுக்குன்னு சொல்லி சில இயல்பு இருக்கு. மன்ற ஆழம், மன்ற இளையமைப்பு, மன்ற கட்டமைப்பு, இதோட சொல்லலாம் மன்ற நிறம். இதெல்லாம் மன்ற இயல்பு பிள்ளைகள், பௌதிக இயல்பு. பௌதிக இயல்பு. இந்த மன்ற பௌதிக இயல்பு இந்த தாய்ப்பாறை, இந்த ஒரு மண் உதாரணமா ஒரு பாறையிலிருந்துதான் ஒரு மண் பகுதி உருவாகிருக்கிறார். குறிப்பிட்ட மண் பகுதி உருவாகி இருக்கின்றார். இந்த மன்ற ஆழம், இந்த மன்ற கலர், இந்த மன்ற ஸ்ட்ரக்சர் எல்லாம் இந்த பாறையிட இயல்பு தான் இந்த மண்ணுக்கு வரும். இந்த எந்த தாய்ப்பாறையிலிருந்து இந்த மண் எந்த பாறையிலிருந்து உருவாகிச்சோ அந்த பாறை இயல்பு தான் வரும். இதுல இன்னொரு பாறை இருக்குந்தால் இந்த பாறைக்கும் இந்த மண் உருவாக்கத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு சொன்னால், இந்த பாறை உடைஞ்சுதான் இந்த மண் உருவாகி இருக்கின்றால் இந்த பாறையிட இயல்பு தான் இந்த மண்ணுக்கு வரும். அதாவது இன்னொரு முறையில சொல்லணும்னா, இந்த மண்ணிட இயல்புகள், பௌதிக இயல்புகள் இந்த பாறை தான் தீர்மானிக்கும். அப்ப பௌதிக இயல்பு தாய்ப்பாறையாலே தீர்மானம். இதுல ஏதாவது உங்களுக்கு ஈஸியானது, உங்களுக்கு ஏதாவது ஒரு 3 நாளா வச்சிருக்கலாம். கெட்டித்தனம் இருந்து அவலத்தையும் பாடமாக்குங்க. மறுபடியும் ஒருக்கா உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன். ரெக்கார்டிங்க பார்த்து இன்னொருக்கா வடிவா உங்களோட புத்தகத்தோட இதை அட்டாச் பண்ணலாம். உங்களோட புத்தகத்துல இருக்கிறது மொழிநடை, பேச்சு மொழிநடையில் இருக்காது. ஆனா முடிஞ்ச அளவு உங்களோட இலகுவான மொழிநடையில, உங்களோட பாடத்திட்டத்துல இருக்கிற மொழிநடை அப்படியே தான் போடப்பட்டிருக்குது. முதலாவது, மண்ணுல சேதன அசேதன பொருட்கள் தாய்ப்பாறைய சிதைவாலேயே சேர்க்கப்படும். இதான் முதலாவது. இரண்டாவது, ஒரு தாய்ப்பாறை, மண்ணை உருவாக்குகின்ற தாய்ப்பாறை ஸ்ட்ராங்கான பாறையாகவோ இல்லாட்டி ஒரு சொப்டான பாறையாகவோ இருக்கலாம். ஒரு சொப்டான பாறை ஒரு ஹாட்டான பாறையை விட ஸ்பீடா உடைஞ்சி சிதைந்து மண்ணை உருவாக்கும். ஒரு பழைய மண்ணுல தாய்ப்பாறை பொருட்கள் குறைவு. ஆனா இளமையான புதிதாக உருவான மண்ணுல தாய்ப்பாறை பொருட்கள் அதிகமாக இருக்கும். மண்ணுடைய பௌதிக இயல்பான மண்ணுடைய ஆழம், மண்ணுடைய இளையமைப்பு, மண்ணுடைய கட்டமைப்பு, மண்ணுடைய நிறம் என்பன தாய்ப்பாறையை தீர்மானிக்கும். சோ இது பெரிய கஷ்டம் இல்ல, வடிவா இதை பாடமாக்கி கொள்ளுங்க பிள்ளைகள். ஓகே, ரெண்டாவது இதுக்கு மேல நீங்க ஒரு பாயிண்ட் சேர்க்க வேணாம். ரெண்டாவது, காலநிலை எப்படி மண் உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்தும் பாக்குறது. காலநிலை எப்படி மண் உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்தும். தலைப்பு போட்டு நோட் பண்ணிக்கொள்ளணும். நோட் பண்ணும்போது நான் விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும் நினைக்கிறேன். கவரேஜ் ஓரளவு பரவாயில்ல. நான் இங்கால கடந்தா அது கொஞ்சம் ஃபுல்லா வராதால இது பண்ணும். நான் இங்காலே நின்று கொள்றேன் என்ற ஓரக்கட்டை இப்ப உங்களுக்கு தேவைப்படாத கவனிச்சு கொள்ளுங்க. கிளைமேட் எப்படி மண் உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்தும் சொல்லி சொல்ல போறேன். உங்களோட புத்தகம் இருக்கட்டும்டா, இப்ப இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. நோட் பண்ணிக்கொண்டு ஒரு புத்தகத்தோட ஜாயின் பண்ணி கொள்ளலாம். உண்மையிலேயே மண் உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்துற 7 காரணிகளை படிக்கிறத பெரிய செக்ஷன் நாங்க இப்ப படிச்சு கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த மண் என்று சொல்ற செக்ஷனுக்குள்ள பெரிய விடயம். இதோட இன்னொன்று இருக்கு பெரிய விடயம். அது நான் இந்த வகுப்பு முடியும் போது சொல்றேன். அடுத்த விடயம் பெரிய விடயம் மென்னு மிச்ச சின்ன சின்ன விஷயம் டக் டக் டக்குன்னு போயிருக்கும். அந்த பாடத்துல இந்த மண்ணுன்னு சொல்ற அழகுல இதுதான் பெரிய விஷயம். இதற்கு சமனா இன்னொரு ஆள் இருக்கிறார், அதுல கொஞ்சம் விஷயம் பாடமாக்க வேண்டி இருக்கு. இதே மாதிரி ஓகே. மண் உருவாக்கத்துல 7 காரணங்கள் செல்வாக்கு செலுத்துது. அதுல மிக முக்கியமான பிரதான காரணி இந்த காலநிலை. முதலாவது பொசிஷன் இது கொடுப்பா. காலநிலை உனக்கு விளக்க வேண்டி வந்தால்
இதுல எப்படி கேள்வி வரும் என்றால் நல்லா கவனிச்சுக்கோ. முதலாவது கேள்வி வரும், மண் உருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்தும் எவையேனும் 4 காரணிகளை பெயரிடுக, அல்லது மண் உருவாக்கத்தை பாதிக்கும் எவையேனும் 4 காரணிகளை குறிப்பிடுக. முதலாவது கேள்வி இருக்கும் 4, இதுல 7ல இருந்து ஏதோ 4 குறிப்பிடுவாங்க. அடுத்த கேள்வி இருக்கும், மேலே நீர் குறிப்பிட்ட காரணிகளுள் எவையேனும் 3ஐ சுருக்கமாக விளக்கு என்று இருக்கும். 3க்கு மேல கேட்க மாட்டாங்க. 6 மார்க்ஸ் ஒவ்வொன்றுக்கு 2 போடுவாங்க. அதனால 3 விஷயத்தை விளக்க கேட்பாங்க. சோ நீ முதலாவது தாய்ப்பாறைட்டு போட்டு ஒரு வரி விட்டு நான் சொன்ன பாயிண்ட்ஸ்களை எழுதுவா. ஒரு பாயிண்ட்ஸ் 2 வரி 3 வரி வரும். அதே மாதிரி அடுத்தது காலநிலை தலையங்கத்தை போட்டு 2 மார்க்ஸுக்கு நீ விட எழுத போற எப்படின்னு சொல்ல போற. சோ காலநிலையில முதலாவது மண் உருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்தும் பிரதான காரணி காலநிலை ஆகும். ஓகே, அடுத்த பாயிண்ட்ஸ் பாரு. அப்ப முதலாவது மண் உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்துற 7 காரணி இருந்தாலும் அதுல பெஸ்ட் காலநிலை தான். ஓகே, ரெண்டாவது பார், இந்த மண் உருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்தும் காலநிலை காரணிகளுள் வெப்பம், இது எழுதுவா அடுத்த பாயிண்ட்ஸ்ல, மழை, அடுத்தது காற்று, ஈரப்பதன், சூரிய வெளிச்சம். வெளிச்சம் வேற, வெப்பம் வேற. வெப்பம்டா சூடு, சூரிய வெளிச்சம்டா லைட். பார்ப்போம். வெப்பம், மழை, காற்று, ஈரப்பதன், சூரிய வெளிச்சம் ஆகிய காலநிலை காரணிகள் அவற்றில் நாளாந்தம் ஏற்படும் மாறுபாடு. நாளாந்தம் மாறுபாடு இந்த 1 2 3 4 5ல ஏற்படுற நாளாந்த மாற்று. ஒவ்வொரு நாளும் நாளாந்தம். காலமையில வெயில் கூட இருக்கும், இரவுல வெயில் குறை, நாளாந்த மாற்றம். என மழை ஒரு சீசனுக்கு நல்லா மழை பெய்யும், இன்னொரு சீசனுக்கு வெயில் அடிக்கும். அந்த இதுல தொடர்ச்சியா மாற்றம் ஏற்படும் இந்த காலநிலைக்குள்ள. ரெண்டாவது பாயிண்ட்ஸ் சொல்றேன், இங்க பாரு. காலநிலை காரணிகளுள் வெப்பம், மழை, காற்று, ஈரப்பதன், சூரிய வெளிச்சம் ஆகியனவும் இவற்றில் நாளாந்தம் ஏற்படுகின்ற மாற்றமும் மண் உருவாக்கத்துக்கு காரணமாக அமையும். இங்க பாரு, அடுத்த பாயிண்ட்ஸ் போட போறோம். மேலே குறிப்பிட்ட காரணிகளுள் எத்தனை? 1 2 3 4 5. மேலே குறிப்பிட்ட காரணிகளுள் வெப்பமும் மழை வீழ்ச்சியும் பாறைகளை சிதைவடைய செய்து மண்ணை உருவாக்குகின்ற பிரதான காலநிலை காரணியா. இந்த 5 காரணங்கள் குறிப்பிட்டிருந்தாலும் இதுல இந்த வெப்பமும் இந்த மழையும் மண் உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்துற மெயினான 2 கிளைமேட், இதை சொல்றது வெதர் எலிமெண்ட்ஸ் சொல்றது. உங்களுக்கு அது இப்ப வராது, 12ஆம் ஆண்டு 3ஆம் தவணை. சோ வெப்பமும் மழையும் இந்த 5 காரணிகள்ல அதிகமா பாறையை உடைக்கிற ஆட்கள். பாறை உடைஞ்சுதான சின்ன போய் தானே மண் உருவாகும். ஓகே, இதுல அடுத்த பாயிண்ட்ஸ் கதைப்பா, இந்த வெப்பம் எப்படி மண்ணை உருவாக்கும்டாடா. இதுல விளக்கம் உனக்கு தேவைப்படாது, ஆனா நான் சொல்றேன் விளங்கிக்கோ. இந்த வெப்பம் எப்படி மண்ணை உருவாக்கும் சொன்னால் அதை சொல்றது பௌதிக தாக்கம்னு சொல்றது. எப்படின்னு விளங்கிக்கோ. நீ விளக்கம் எழுதுறதுக்கு சந்தர்ப்பமே வராது. 2 மார்க்ஸுக்கு நீ எழுதுன இவ்வளவுமே காணும், ரைட்? ஆனா விளங்கிக்கோ, இப்போ ஒரு பாறை இருக்குதுன்னு சொன்னா இந்த பாறையில வெப்பம் நாளாந்தம் தாக்கம் செலுத்தும். காலமையில வெயில் தொடங்கும், இரவுல வெயில் போயிடும். சோ இந்த பாறை பல்வேறுபட்ட கனியங்களால் ஆனது. சோ வெயில் டைம்ல அந்த பாறையில இருக்கிற கனிமங்கள் விரிவடையும். பாறை விரிவடையாது, பாறையில இருக்கிற கனிமங்கள் விரிவடையும். இந்த பாறையில இரும்பு இருக்கும், நிறைய கனிமம் இருக்கும். இரவுல பாறை குளிர்ச்சி அடையும் போது அந்த பாறையில இருக்கிற கனிமங்கள் சுருங்கும். சோ அதிக வெப்பத்தின் போது பாறைகளில் காணப்படும் கனிமம் விரிவடையும், அதிக குளிர்வடையும் போது பாறைகளில் காணப்படும் கனிமம் சுருங்குதலுக்கு உள்ளாகும். சோ இந்த பாறைகளின் கனிமம் சுருங்குதலும் விரிவடைதலும் மாறி மாறி நடக்கும் போது இந்த பாறைகள் சிதைவு, இது உடைஞ்சி மண் உருவாகும். இதைத்தான் பௌதிக தாக்கம்னு சொல்றது. சோ இதை நீ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உனக்கு சந்தர்ப்பம் பெரிய அளவுக்கு வராது. நீ இந்த பாயிண்ட்ஸை இப்படி எழுதுனா காணும். வெப்பமானது பாறைகளை பௌதிக ரீதியான தாக்கத்துக்கு உட்படுத்தி சிதைவடைய செய்கின்றது, இப்படி எழுதுனா காணும். இப்ப மழை வீழ்ச்சி பாரு. மழை வீழ்ச்சி மண் உருவாக்கத்துல எப்படி செல்வாக்கு செலுத்தும்னு சொன்னால் அது ரசாயன ரீதியாக பாறையை அழிக்கும். ரசாயன தாக்கம் செலுத்தும். எப்படி என்றால் ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையில நான் கொஞ்சம் வேகமா தானே போறேன் என்ற வேகம் உங்களுக்கு ஆக மோசமான பாதிப்பை ஏற்படுத்துதா? மறையான பாதிப்பை ஏற்படுத்துதா? இல்லதானே? 2025 24
23 நீங்க ஓம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது, கொஞ்சம் மெதுவாக செல்லுங்கன்னா உங்களுக்கு மிதிதான் தரணும். நீங்க எல்லாம் கிழட்டு பயல்கள், இது 3ஆம் முறை படிக்கிறவனும் இருக்கிறார், அவ பிரச்சனை இல்லை. 2026 வகுப்பு தொடர்பா சரி நீங்க வேகமா போறீங்கன்னா நீங்க சொல்லலாம். என்னன்னு வேகமா போறேன்னா எங்களுக்கு ப்ராக்டிக்கல் போகணும், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாடல் பேப்பர் பார்க்கணும், அதுக்காகத்தான். ரைட், ஓகே, ரைட், பிரச்சனை இல்லை. ஓகே, வெரி குட், ரைட், வெரி குட், நாங்க போய்க்கொள்வோம். ரைட், இந்த மலை பாறையை ரசாயன ரீதியில சிதைவடைய செய்து. எப்படின்னா ஒரு பாறை இருக்குது, இதுல மலை வீழ்ச்சி பெய்யுது. பாறைகள்ல பல்வேறுபட்ட ரசாயன பொருள் இருக்கும். ரசாயன முறையால் உருவான பாறை இருக்கும், கல்சியத்தால் உருவான பாறை இருக்குது, முருவேக்கல் பாறை, சுண்ணாம்பு பாறை, உப்பால உருவான பாறை இருக்கு, உப்பு பாறை. சோ இப்படி கெமிக்கல்ஸால உருவான பாறை இருக்கும், அல்லது பாறைகள்ல கெமிக்கல் கலந்திருக்கும். இந்த மழை நீர் என்ன செய்யும் சொன்னால் இந்த பாறைகள்ல இருக்கிற கெமிக்கலை கரைச்சி விட்டுரும். அதுக்கப்புறம் இந்த பாறை சிதைவடைந்து மண்ணா போகும். இது உனக்கு விளக்கம் நான் சும்மா தேவைக்காக சொன்னேன், நீ விளக்கம் எழுத வேண்டி வராது. இந்த பாயிண்ட்ஸ் நீ எப்படி விளங்கி கொள்ளணும் எழுதணும்னு சொன்னால், மழை வீழ்ச்சியானது பாறைகளை ரசாயன ரீதியான தாக்கத்துக்கு உட்படுத்தி சிதைவடைய செய்து மண்ணை உருவாக்குற. இதுக்கு மேல நீ எழுத வேண்டாம். இப்ப காலநிலை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும், இந்த மத்திய கோட்டு பகுதியில் ஒன்று இருக்கு. மத்திய கோட்டு பகுதியில காற்றல் நாங்க பிறகு படிப்போம். மத்திய கோட்டு பகுதியை இப்படி இருக்குன்னு சொன்னால், இப்படி உலகம் இருக்குன்னு சொன்னால், இது மத்திய கோடு. இந்த மத்திய கோடுல இந்த பகுதி, அதாவது மத்திய கோட்டுல இருந்து மேல கடக ரேகை இருக்குது, கீழே மகர ரேகை இருக்குது. இந்த கடக ரேகைக்கும் இந்த மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியை சொல்றது அயன பகுதின்னு சொல்றது. இது நாங்க காலநிலை பாடத்துக்குள்ள விரிவா படிப்போம். இந்த மத்திய கோட்டு பகுதி, இந்த அயன பகுதியில சூரியன் செங்குத்தாக விழும், நேர விழுகிறதுனால இந்த அயன பகுதி எப்பயுமே சூடாக இருக்கும். சோ மத்திய கோட்டுக்கு அண்மையில் இருக்கிற இந்த அயன பகுதிகளில் என்ன நடக்கும்னு சொன்னால் வெப்பம் அதிகம். வெப்பம் அதிகம், அதனால இங்க விரைவாக மண் உருவாக்கம் நடக்கும். உருவாக்கம் நடக்கும். பிள்ளைகள் இவ்வளவு சொல்ல தெரிஞ்சிருந்தா காணும், இதே அதிகம். உங்களோட புத்தகத்துல சில வேற இதுகளும் இருக்கு, ரைட். ஆனா இது ஒரு நல்ல வடிவா மிக பொருத்தமா உங்களுக்கு விளங்கக்கூடிய வர விளக்கணம். இதை நீங்க எழுதும் போது உங்களுக்கு அப்படியே முழு ஃபுல் விடயமும் விளங்கி கொள்ள முடியும். எதை சொல்றது, எதை சொல்ல சிலோவா சொல்லையா? இவன் பழைய ஆள் தான் சிலோவா கேட்கிறான். ரைட், இங்க பார், முதலாவது பாயிண்ட்ஸை டிக் பண்ணி கொண்டு போறேன், விளங்கிக்கோ. இங்க பாரு, முதலாவது பாயிண்ட்ஸை நான் விரிவா எழுத்து மொழி மூலம் இப்ப கதைக்க போறேன். வடிவா குழந்தைக்கு சொன்ன மாதிரி சொன்னேன், இப்ப கொஞ்சம் ரைட்டிங் ஸ்டைல்ல சொல்றேன்னு பார்த்துக்கோ. காலநிலைய 2 மார்க்ஸுக்கு மேல விளக்க வேண்டி வராது. இவ்வளத்தையும் நீ எழுதுனா இது 6 மார்க்ஸுக்குரியது. பரவாயில்ல, நீ ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எழுது, கட்டுற மாதிரி கமா போட்டு மேலும் அப்படி இப்படி அதாவது இதாவது அந்த சேட்டை இங்க ஜோக்குரபில கிடையாது. காலநிலையில தலையங்கத்தை போட்டு விளக்க போறா. முதலாவது பாயிண்ட்ஸை போடுவா, மண் உருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்தும் பிரதான காரணி காலநிலை ஆகும். ஒரு வரி விட்டுருவா, அடுத்த பாயிண்ட்ஸை போடுவா. 2ன்னு போட வேணா, பாயிண்ட்ஸை போடுவா. காலநிலை காரணிகளுள் வெப்பம், மழை, காற்று, ஈரப்பதன் மற்றும் சூரிய வெளிச்சம் அவற்றில் ஏற்படுகின்ற நாளாந்த மாற்றம் மண் உருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்துகின்றது. அடுத்தது எழுதுவா, மேலே குறிப்பிட்ட காரணிகளுள் வெப்பமும் மழை வீழ்ச்சியும் மண் உருவாக்கத்தில் அதிக செல்வாக்கு செலுத்துகிறது. அடுத்த காரணத்தை எழுதுவா, வெப்பமானது ஒரு வரி விட்டு பாயிண்ட்ஸ் வெப்பமானது பாறைகளை பௌதிக ரீதியாக தாக்கத்துக்கு உட்படுத்தி மண் உருவாக்கத்துக்கு பங்களிக்கிறது. அடுத்த பயிர் சொல்லுவா, மழை வீழ்ச்சியானது பாறைகளை ரசாயன ரீதியான தாக்கத்துக்கு உட்படுத்தி மண் உருவாக்கத்துக்கு பங்களிக்கிறது. மத்திய கோட்டு பகுதிகளில் விரைவாக மண் உருவாக்க செயற்பாடு நடைபெறுகின்றது. ஏன்னா அங்க வெப்பம் அதிகம். ஓகே, இதை வச்சுக்கொண்டு நீ எழுதுவா. அடுத்ததுக்கு போய்க்கொள்ளும், 3வது காரணத்துக்கு போய்க்கொள்ளும். ஓகே, 3வது தரை தோற்றம். இந்த தரை தோற்றத்துக்குள்ள வருவோம். ரைட், 3வது தரை தோற்றம் எப்படி மண் உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்தும். முதலாவது பாயிண்ட்ஸ், தரை தோற்றம் என்றால் என்ன என்று சொல்ற ஒரு பாயிண்ட்ஸ் அது உங்களோட டியூட்ல புத்தகத்துல குறிப்பிடப்பட்டது, அது குறிப்பிட வேண்டி வரும். புவியுடைய மேற்பரப்பு, புவியின் மேற்பரப்பு தோற்றம் அல்லது சாய்வுத்தன்மை தரை தோற்றம் எனப்படும். புவியின் மேற்பரப்பு தோற்றம் அல்லது சாய்வுத்தன்மை, உனக்கு இந்த சாய்வுத்தன்மை இல்லை உங்களோட புத்தகத்துல, சாய்வுத்தன்மை தரை தோற்றம் எனப்படும்.
மறுபடியும் சொல்றேன், புவியின் மேற்பரப்பு தோற்றம் அல்லது சாய்வு தன்மை தரை தோற்றம் எனப்படும். இப்ப மண் உருவாக்கத்துல செல்வாக்கு தரை தோற்றத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு பிள்ளைகள், அதையும் போட்டுக்கொள்ளுங்க. தரை தோற்றத்தை இடவிலக்கவியல் சொல்லலாம். இடவிலக்கவியல், தரை தோற்றத்துக்கு இன்னொரு பேர் இடவிலக்கவியல். சோ மண் உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்துற காரணி எதுன்னு 5 விட தந்திருந்தால் அதுல இடவிலக்கவியல் தந்திருந்தால் அது வரும். என தரை தோற்றத்துக்கு இன்னொரு பேர் தான் இடவிலக்கவியல். அது இல்லாட்டி நோட் பண்ணிக்கோ. இந்த இடவிலக்கவியல் அல்லது இந்த தரை தோற்றம் எப்படி மண் உருவாக்கத்துல பங்களிப்பு செய்யும், இதுல முக்கியமானது இப்படி இருக்கு, சாய்வு இருக்கு. தரை தோற்றத்துல சாய்வு 3 விஷயம் இருக்கு. அதுல முதலாவது சாய்வு. மண் உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்துற தரை தோற்றம் எப்படி என்றால் சாய்வு. இப்ப பிள்ளைகள் இப்படி ஒரு சாய்வான பகுதி இருக்குன்னு, ஒரு சரிவான பகுதியும் ஒரு சமமான பகுதியும் இருக்குன்னு வைப்போம். இதுல உங்களுக்கு தெரியும், இதுல வடிகால அமைப்பு இருக்குன்னு வைப்போம். இதுல நதி ஒன்று ஓடி வருதுன்னு வைப்போம். இதுல எப்படி நடக்கும்னு சொன்னால், இந்த இடத்துல நதி ஓடி வர்றதால இந்த இடத்துல இருக்கிற மண் பிள்ளைகள் ஆழமான மண்ணா இருக்காது. இந்த இடத்துல மண் கணக்கு இருக்கும். ஏன்னா ஓடி இங்க இருந்த மண்கள் குமிக்கப்படும், சிதைகிற மண்ணில் இங்க வந்து குமிக்கப்படும். சோ இந்த சமமான நிலத்துல மண் ஆழம் இருக்கும். அடுத்தது இங்க முதிர்ந்த மண் இருக்கும், பழைய மண் இருக்கும், முதிர்ந்த மண் இருக்கும். ஏன்னா மண் அப்படியே கொட்டி இந்த தாழ் நிலத்துல அப்படியே கனகாலம் சேமிக்கப்பட்டிருக்கும். சோ ஒரு தாழ்வான சமநிலமான பகுதியில் மண்ணுடைய ஆழம் அதிகம். ஏன்னா இங்க இருந்து மண் மூவ் ஆகிறது குறைவு, தண்ணி கொண்டு போகாது. அதே மாதிரி மண்ணுடைய முதிர்ச்சி அதிகம். எப்பயோ கொட்டின மண் இங்கே கிடக்கும். ஆனா இங்க மண் உருவாகும், உடையப்படும். ஆனா அந்த மண் அப்படியே கொண்டு போயப்பட்டிருக்கும். சோ இந்த இடத்துல இந்த மன்ற ஆழம் குறைவாக இருக்கும், மண் இளமையாகத்தான் இருக்கும். சோ மண்ணுடைய சாய்வை பற்றி பார்க்கும்போது அதிக சரிவுள்ள பிரதேசங்களில் மண் இளமையான மண்ணாகவும் ஆழமற்ற மண்ணாகவும் காணப்படும். சமவெளி பகுதி அல்லது சரிவு குறைவான பகுதிகளில் மண் ஆழமாகவும் முதிர்ந்த நிலையிலும் காணப்படும். எதுவும் சந்தேகம்னா வகுப்பு முடிய கேட்கலாமா? இப்ப உங்களுக்கு மைக்ரோஃபோன் பண்ணப்பட்டிருக்குது, வகுப்பு முடிய நீங்க கேட்கலாம், பிரச்சனை இல்லை. சோ மண் உருவாக்கத்துல இந்த தரை செல்வாக்கு செலுத்துறதுல உண்டு சாய்வு. சாய்வு எப்படி விளக்குவா? அதிக சரிவுள்ள பிரதேசங்களில் மண் ஆழம் குறைவாகவும் இளமையான மண்ணாகவும் காணப்படும். சரிவு குறைவான பகுதிகளில் அல்லது சமநில பகுதிகளில் முதிர்ந்த மண்ணும் ஆழம் கூடிய மண்ணுமாக காணப்படும். அதை நீ எழுதி கொள்ளுவா. இப்ப இப்படி பார்ப்போமே, இந்த மண்ல இப்படி ஒன்று இருக்கு. தரையில இப்படி இருக்குன்றால் தரையிலிருந்து மேல போகடா உயரம் கூட உங்களுக்கு தெரியும், மாறான் மண்டலத்துல கதைக்கிறேன், உயரம் கூட வெப்பம் குறை. இது என்னன்றா சொல்றது? மாறான் மண்டலத்துல 2026 நீங்க சொல்லுங்க பாப்பா, நாங்க படிச்சோம் இந்த பாடங்கள்லாம் மெதுவாத்தான் படிச்சு தந்தன். மாறான் மண்டலத்துல மேல போக வெப்பம் குறையுமடா. அதாவதுடா நாம 100 மீட்டர் உயரம் போனால் 0.64 வெப்பம் குறையும். அதுக்கு என்ன பேர்? அடே 2024 சொல்லட்டுடா கிளட்டு பயல்களா, 2024 இல்லடா 26டா. வெப்ப நழுவு வீதம். சோ ஒரு வெப்ப நழுவு வீதத்துக்கு ஏற்பையும் மண் உருவாக்கம் நடக்கும். தரையிலிருந்து மேல போக ஒரு கீழ் கடல் மட்டத்தில் இருக்கிற பகுதிக்கும் உயரத்தில் இருக்கிற பகுதிகளுக்கும் மண் உருவாக்கத்துல வித்தியாசம் இருக்கு. சரியா? அதையும் விளங்கிக் கொள்ளுங்க. சோ நீங்க இதுல கதைக்க வேண்டியது சாய்வையும் தரையிட உயரத்தை பற்றி கதைக்கிறேன். இதுல தரை உயரமா, சாய்வு, அடுத்தது உயரம், இது ரெண்டையும் பத்தி கதைப்பீங்க. அடுத்தது உண்மையில இன்னொன்னு போடப்பட்டிருக்கு தரை தோட்டத்துல, சூரியனை நோக்கியுள்ள திசைன்னு ஒன்று இருக்குடா. சூரியனை நோக்கியுள்ள திசை. சூரியன் இப்ப ஒரு பாறை தொடர் இப்படி இருக்குன்னு, இப்ப ஒரு பகுதி எப்பயுமே சூரியன்ற கிழக்கு பக்கம், சூரியன்ற வெப்பம் படுற பக்கம் இருக்குமா இருந்தால் இந்த பக்கம் அதிகமான தாவர கூட்டம் இருக்கும், இந்த பக்கம் அதிகமான தாவர வளர்ச்சி இருக்கும். சூரியன்ற பக்கம் பார்க்கிற பக்கம் இருக்கும், மற்ற பக்கம் தாவரங்கள் வளர்ச்சி குறைவாக இருக்கலாம். சோ இந்த பக்கம் மண் உருவாகிறது அதிகமாக இருக்கும். என தாவரங்களுடைய இலைகள் கொட்டி மண் உருவாக்கும், தாவரங்களோட வேர் சிதைஞ்சு இந்த பாறை உடைச்சு மண் உருவாக்கலாம். சோ சூரியனை நோக்கியுள்ள திசையில் மண் உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்தும். சோ நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு தரை தோற்றம் எப்படி மண் உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்தும்னால் தரை தோற்றத்துல சாய்வு சம்பந்தப்படும். சாய்வை பத்தி ஒரு பொய் கணக்கெடுக்க தேவையில்லை. 2 மார்க்ஸுக்கு
இந்த மூணையும் இதை 2 வரி இதை 2 வரி இதை 2 வரி எழுதி விட்டாலே கூட இப்ப கவனமா பாரு 6 மார்க்ஸுக்கு மாதிரி இருக்கும் 2 மார்க்ஸுக்கு தானே இதை எழுதுவ அப்படின்னு என்னண்டு அதை அப்படி உனக்கு தெரியும் இதை சொல்றேன் பாரு. மண்ணுடைய உருவாக்கத்தில் சாய்வு தளமும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதிக சாய்வான பகுதிகளில் இளமையான மண்ணும் ஆழம் குறைந்த மண்ணும் காணப்படும். சாய்வு குறைவான சமநில பகுதிகளில் முதிர்ந்த மண்ணும் ஆழமாகவும் காணப்படும். இதை பத்தி 2 வரி வந்துடும், 2-3 வரி வரும். ஒரு வரி விட்டு எழுதுவா. மண்ணை உருவாக்குகின்ற தரை தோற்ற காரணிகளில் தரையிலிருந்து மேலே செல்கின்ற உயரம் தரை தோற்ற உயரமும் காரணமாக அமையும். என்ன மேற்பரப்பிலிருந்து மேலே செல்ல செல்ல வெப்பநிலை குறைவடையும், அதுவும் மண் உருவாக்கத்தில் காரணமாக அமையும். அடுத்த பாயிண்ட்ஸ் ஒரு வரி விட்டு எழுதுவா. தரை தோற்றத்தை நோக்கும் போது சூரியனை நோக்கியுள்ள திசை ஒரு பாறையானது சூரியனை நோக்கியுள்ள திசையில் மண் உருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்தும். சூரியனை நோக்கியுள்ள பக்கம் அதிக தாவர போர்வை காணப்படுவதனால் சேதன பொருட்கள் அதிகம் சேர்ந்து மண் உருவாக்கம் அதிகமாக நடக்கும். இந்த சைட்டை பத்தி எழுதுவா. ஏதாவது சந்தேகம் உனக்கு தேவைன்னு சொன்னால் நீ வகுப்பு முடியும் போது நீ அதை நின்று வடிவா கிளியர் பண்ணிட்டு போவாது, இது பிரச்சனை இல்லை. ரைட். அடுத்தது காலம். இது முடிய இன்னொரு செக்ஷனை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதை சின்ன செக்ஷன் உண்டு, அதை முடிச்சுட்டு நீ சந்தேகம் கேட்கலாம். நேற்று வகுப்பு எடுக்கல தானே. ரைட், ஓகே. காலம், டைம். மண் உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்துறதுல முக்கியமானது காலம் ஒரு காரணம். எப்படி என்றால் மண் உருவாகுவதற்கு முதலாவது பாயிண்ட்ஸ் நீண்ட காலம் தேவை. ஒரு வரி எழுதுவா. முதலாவது மண் உருவாகுவதற்கு நீண்ட காலம் தேவைப்படும். 1 சென்டிமீட்டர் மண் உருவாக கிட்டத்தட்ட 300 தொடக்கம் 1000 வருடம் எடுக்குமா. புத்தகத்துல போட்டிருக்காடா, நான் புத்தகத்தை கொண்டு நினைக்கிறதா மறந்துடுறதா. 1 சென்டிமீட்டர் மண் உருவாக 300 தொடக்கம் 1000 வருடம் எடுக்கும். புத்தகத்துல என்னடா போட்டிருக்கு? 300 தொடக்கம் 1000 ஆடா. மண் உருவாக புத்தகம் வச்சிருக்கிறாங்க கையில், இது போட்டிருக்கா? நான் பார்க்கவா? பக்கத்துல இருக்கும். 300 தொடக்கம் 1000 ஆடா போட்டு. என்னடா புத்தகம் கையில ஒருத்தனை இல்லையாடா? நீங்களும் புத்தகம் பார்க்காம படிக்கிறாங்களா? 300 தொடக்கம் 200. ஓகே, பெரிய வித்தியாசம் இல்லை. 300 தொடக்கம் 1000 இது போடலாட்டி புத்தகத்துல 100 தொடக்கம் 200. 100 தொடக்கம் 1 சென்டிமீட்டர் மண் உருவாக 100 தொடக்கம் 200. இதுதான் ஒவ்வொரு இடத்துக்கும் வேறுபடுதா. இப்ப மத்திய கொடுக்கிட்ட டக்கு அதுதான் அடுத்த பாயிண்ட். நான் அதை பார்ப்போம். அடுத்த பாயிண்ட் சொல்லும் போது உனக்கு ஏன் இந்த புத்தகங்கள்ல வேற விதமா இருக்குடா, இதுவும் இருக்கு இதுவும் இருக்கு. சோ நீ 2ஐயும் பயன்படுத்தலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இது புத்தகங்கள்ல 2 விதமா இருக்கு. இப்ப பாரு, ஏன்டாடா வெப்பமான பகுதி இருக்கலாடா. வெப்பமான பகுதி நான் உங்களுக்கு காட்டின வெப்பமான பகுதி என்னன்னு மத்திய கோட்டு பகுதி. அங்க மண் உருவாகிறதுக்கு குறைவான காலம் போதும். குறைவான காலம் டக்குன்னு மண் உருவாகும். வெப்பமான பகுதிகளில் பாறை விரைவாக சிதைவடைந்து மண் உருவாக்கம் விரைவாக நடைபெறும். எனவே வெப்பமான பகுதிகளில் மண் உருவாக்கத்திற்கு குறைந்த காலம் தேவைப்படுகிறது. குறைந்த காலம். அதே மாதிரி குளிர்ந்த பகுதின்னு சொல்றது துருவ பகுதிகளில் மண் உருவாக அதிக காலம் எடுக்கும். உண்மையிலே பிள்ளைகள் ஒரு காலத்தை பொறுத்து தான் மன்ற இயல்பு சரி, மன்ற முதிர்ச்சி சரி, மன்ற வேற இயல்புகள் தீர்மானிக்கப்படுது. குறிப்பா இது ரெண்டும் ஒரு காலம் தான் தீர்மானிக்கும். மண்ணுடைய இயல்பு, மண்ணுடைய முதிர்ச்சிகளை ஒரு காலம் தான் தீர்மானிக்கும். இங்க பாரு, இதுல காலத்துக்குள்ள முதலாவது பாயிண்ட்ஸ், இது கஷ்டம் இல்ல. மண் உருவாக்கத்திற்கு நீண்ட காலம் அவசியமா, முதலாவது பாயிண்ட். 2வது, 1 சென்டிமீட்டர் மண் உருவாக 100 தொடக்கம் 200 வருஷங்கள் நாங்கள் இதை பயன்படுத்துவோம். 300 தொடக்கம் 1000 வருடங்கள் தேவைப்படும். வெப்பமான பிரதேசங்களில் மண் விரைவாக மண் உருவாக குறைவான காலம் எடுக்கும். துருவ பகுதிகளில் மண் உருவாக்கத்திற்கு அதிக காலம் தேவைப்படும். மண்ணுடைய இயல்பு, முதிர்ச்சி, காலமே தீர்மானிக்கும். சோ முதலாவது செக்ஷன். அடுத்த இன்னொரு செக்ஷனை நான் ஸ்டார்ட் பண்ணி அது ஈஸியான விஷயம், அதை பார்த்து போட்டு சந்தேகங்களுக்கு போய்க்கொள்ள பிள்ளைகள். நம்மட பாடத்துல முதலாவது பெரிய விஷயமே மண் எப்படி உருவாகும், அதுல 7 காரணம் அந்த மண்ணை உருவாக்குறதுல முக்கியமா பங்கு வைக்கும். அதுல உங்களுக்கு 4 காரணத்தை விளக்குறதுக்கு ரெடி பண்ணணும். ஒவ்வொரு காரணம் 2 மார்க்ஸ்.
மண் உருவாக்கத்துல செல்வாக்கு செலுத்துற காரணங்களை உங்களுக்கு விபரிக்க தெரிஞ்சிருக்கணும். பெயர் குறிப்பிட்டு காலம் அப்படி குறிப்பிட்டு விபரிக்க தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு ஈஸியான செக்ஷன். இன்னொரு முக்கியமான செக்ஷன் இருக்கு, அது இருக்கட்டும். நாங்க இன்னைக்கு ரெண்டாவது ஈஸியான இன்னொரு அந்த ரெண்டாவது பிரதான பகுதி இல்ல, அடுத்த மண் சம்பந்தப்பட்ட அடுத்த பகுதியை பார்த்துட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்டுக்கொள்ள முடியும். இது இலகுவான சின்ன பகுதி, ஒரு 5 minutes காணும். ஓகே ரைட். இத 1 minute வர அடுத்த செக்ஷனை நான் பார்த்துக் கொள்றேன். ஓகே ரைட். இது இப்படி ஒரு விடயம் இருக்கு பிள்ளைகள். மண் குறுக்கு பக்க பார்வை ஒன்று. மண் குறுக்கு பக்க பார்வை, மண் குறுக்கு பக்க பார்வை. இங்கிலீஷ்ல மண் கிராஸ் செக்ஷன் சொல்றது. மண்ணுடைய பக்க தோற்றம், மண்ணுடைய பக்க பார்வை அப்படி இருக்கு. இதுவும் போன முறை பரீட்சைக்கு வந்தது. உங்களுக்கு ஒரு படம் தெரிஞ்சிருக்கணும். உங்களோட டியூட்ல உங்களோட புத்தகத்துல போட்டிருக்கிற படம் உங்களுக்கு கடினமாக இருந்தால் நான் இப்ப கீறுற படத்தை கீறலாம். மண்ணுடைய குறுக்கு பக்க பார்வை அதை படமாக வரைஞ்சி அதுல சில படைகளை குறிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த இயல்புகளை சோட்டா விவரிக்கிறதுக்கெல்லாம் இல்ல பிள்ளைகள், அது சும்மா குறிப்பிட தெரிஞ்சிருக்கணும். அதோட ஒரு சந்தேகத்துக்கு நான் நேரம் தரேன். இப்ப மண் இது கீறும்போது நீங்க அடிமட்டம் வச்சு கீறலாம். இப்படி ஒரு 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 இப்படி ஒரு இதை போட்டு கடினப்பட வேணும், வேற கஷ்டமா கேட்டு மினக்கட வேணாம், அடிமட்டம் வச்சு கீறினாலும் ஓகே. இது மேற்பரப்பு, அதனால நான் இப்படி பச்சையா புட்களை போடுவோம். மேற்பரப்புல பச்சையா புட்களை போட்டு விடுவோம். ரைட். இதுல முதலாவது இதை நாங்க சில லேயரா பிரிப்போம். இது முதலாவது மேல இருக்கிறது மெல்லிசா தான் கீறணும். முதலாவது மேல அடிமட்டை வச்சு கீறலாமா, மெல்லிசா கீறணும். இதை நிச்சயம் நல்ல கருப்பு கலர், எவ்வளவு கருப்பு பென்சிலால கருப்பு கலரால நீங்க தீட்டணும். வடிவா சொல்லி கொண்டு வார பென்சிலால கருப்பு கலரால தீட்டணும், மெல்லிசா இருக்கணும். அடுத்த பகுதி அதை விட கொஞ்சம் பெரிய பகுதியா இருக்கணும். இதை நீங்க பென்சிலால சும்மா செடியூல் பண்ணி விடணும். ரைட். பென்சிலால செடியூல் பண்ண, அப்படி இல்லாட்டி நீங்க தீட்ட தேவையில்லை, அதை விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. அடுத்த பகுதி இப்படி, அடுத்த பகுதி இப்படி. இதுல இந்த பகுதியை நாங்க சொல்ல போறோம் ஓப்படைன்னு சொல்றது. இதுக்கு பேர் ஓப்படை, ஆர்கானிக் லேயர். ஆர்கானிக்னு சொன்னா சேதனம்டா. சேதனம்டா என்னன்னு படிச்சோம்டா, தாவர விலங்குட உக்கல்கள் தான் சேதனம். அது ஆங்கிலத்துல ஆர்கானிக்னு சொல்றது. இந்த மேல இருக்கிற மெல்லிய பகுதி இலைகள், அந்த தாவரத்துல இலைகள், விலங்குகள், அந்த உடல் கூறுகள் தான் அந்த மேல இருக்கிற அந்த கருப்பு கலர்ல இருக்கும். அது மெல்லிசா தான் இருக்கும். சில இடத்துல இருக்காது. அது பாலைவன பகுதியில அதை போய் பார்க்கலாது. ஏன்னா அங்க தாவர விலங்கு இல்லை. அப்ப இலைகுலைகள் உக்கி அந்த மண்ணுக்கு மேல கிடக்காது. இந்த இலைகுலைகள் உக்கி கிடக்கிறதா இது. அதான் சேதன படைன்னு சொல்றது, ஆர்கானிக் லேயர். அதனால ஓண்டு போடுறான். அந்த படையை எடுக்கிற ஓண்டு போடும் பிசிக்கா ஓ. அடுத்த படை ஏ. இது அர்த்தம் இல்லாம வைக்கப்பட்ட சும்மா ஏ. அடுத்தது பி, அடுத்தது சி, அடுத்தது ஆர். டி போட்டக்கூடாது, ஆர். உண்மையிலேயே இது ஒரு மண் படை இல்ல, இது மண் உருவாகாத பகுதி. இது ஒரு தாய்ப்பாறை பகுதி. இதை கீறும் போது நாங்க நிச்சயம் இப்படித்தான் கீறணும். இப்படி செய்ய இதை சும்மா அப்படி பிரிச்சு விடுவீங்க. பிரிச்சுட்டு முடிஞ்சா ஒரு ஒரு பகுதி அப்படி பாறை, கடும்பாறை, வேற வேற பாறைகள் ஆகியிருக்குங்கிற இப்படி முடிஞ்சா காட்டுறது. மற்றபடி இதுல விஷயம் ஒண்ணும் இல்லை. இப்படி இது பாறை, ஆறுன்னு போட்டா சரி. கண்டிப்பா இதுல இன்னொரு விஷயம் கீறணும். இந்த சீன்னு சொல்ல மறந்துடக்கூடாது. சீன்னு சொல்றதுல பாறை துண்டுகள் கிடக்கிற மாதிரி கீறணும். வெவ்வேறுபட்ட கனிமங்கள். அப்ப சிலதை கற்பாக்குறேன், சிலதை கற்பாக்குறேன், சிலதை நிறந்துட்டாம விடுறேன். வெவ்வேறுபட்ட பாறைகள் இந்த மண்ணுக்குள்ள புதஞ்சு இருக்கும் சீக்குள்ள. இந்த இன்னொன்று, இந்த தாவரத்துல வேற பி வரைக்கும் கொண்டு விடணும். தாவரத்துல வேர் பி வரைக்கும் இருக்கும். சில தாவரத்துல வேர் சீக்குள்ள போகும், பெருசா இருக்காது. சோ இது தாவரத்துல வேறா, பெரிய தாவரங்கள வேர் மட்டும்தான் சீக்குள்ள போகும். ரைட். இப்படி கீறிடுங்க. இதுக்கு மேல நீங்க எந்த நிறமோ பயன்படுத்த தேவையில்லை. மண்ணுன்னு சொல்ற படத்துக்கு இவ்வளவு விஷயம் இருக்கணும். இந்த புல்லு நீங்க பச்சையில போடுங்க, அது மன்ற மேற்பரப்பு காட்டுறதுக்காக. மேல இருக்கிறது மெல்லிஸ், அடுத்தது பகுதிகள் இது தாவர வேர் கீறப்பட்டிருக்குது. இதுல பாறை புதைந்த பகுதி இவ்வளவு. இது தவிர மண்ணுக்கு உங்களோட டியூட்ல போட்டிருக்க படம் அந்த முப்பரிமாண முறையில இருக்கும் பாக்ஸ் மாதிரி போடுறது, அது கீற முடிஞ்சு அதை கீறுங்க. அதுக்கு புள்ளி இல்லை. இது இவ்வளவு தீர்னாலே முழு புள்ளி வரும். 2 அல்லது 3 போன வருஷத்துக்கு 3 வந்தது. ஓகே. இதுல ஒவ்வொரு படையை விளக்க தெரிஞ்சிருக்கணும். முதலாவது நான் ஓப்படையை விளக்கி காட்டுறேன். ஓப்படை பண்ற முதலாவது படை ஓப்படை. இதுல உங்களோட புத்தகத்தை விட சில மேலதிகமான பாயிண்ட் சொன்னா உங்களுக்கு தேவை, நோட் பண்ணி கொள்ளுங்க. பிறகு புத்தகத்தோட ஜெயின் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. இது ஒரு மெல்லிய படை. மெல்லிய படை, சில இடத்துல சொல்லுவாங்க நுண்ணிய படை. ஆனா அதை விட நல்ல சொல்
மெல்லிய படை. மெல்லிஸ் பாத்தியா, சின்ன மெல்லிசா இருக்கு. ரெண்டாவது, இதுல சேதன பொருட்கள் அதிகமாக இருக்கும். சேதன பொருள் அதிகம். சேதன பொருள் அதிகம் சொன்ன. சேதன பொருள் என்னன்னு சொல்ற, தாவரத்திர விலங்கிட எச்சம் இலைகள் அதுகள் உக்கி போயிருக்கும். சேதன பொருள் அதிகம். அடுத்த மூணாவது, கருமை நிறத்துல காணப்படும். கடும் கருப்பு தான் கருமைன்னு சொல்றதா, கடும் கருப்பு கடல்ல காணப்படும். ஓகே, அப்ப இதை தவிர வேற எதுனே ஓப்படைக்கு எழுத தேவையில்லை. ஓப்படைக்கு பேர் வைக்கணும்னா சேதன படைன்னு வைக்கிறது. ஆர்கானிக் லேயர், சேதனத்துக்கு இன்னொரு பேர் தான் ஆர்கானிக். இதுல 3 பாயிண்ட்ஸ். ரைட், ஓகே. இதை விவரிக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்ல செக் பண்ணிக்கோ, ஒன்று விட சரியானது. அடுத்து ஏ படைக்கு போய்க்கொள்வோம். இந்த ஏ படையில என்ன நடக்கும் சொன்னால், முதலாவது இந்த ஏ படையில முதல் பாயிண்ட்ஸ் எப்பயுமே 1-2 போட்டு பாயிண்ட்ஸ் எடுத்து ஒரு விஷயத்தை விளக்கும் போது பாயிண்ட்ஸா போட்டு தான் எழுதுவோம். சேதன பொருட்கள் பிரிந்தெழுந்து உருவாகிய கனிமங்கள் நிரம்பி உள்ளன. சேதன பொருள் பிரிந்தழிந்து உருவான கனிமங்கள் அதிகம் காணப்படும். கனிமங்கள் அதிகம் காணப்படும். சேதன பொருட்கள் பிரிந்தழிந்து உருவான கனிமங்கள் அதிகம் காணப்படும். இரண்டாவது, மண் அங்கிகள் அதிக அளவு இருக்கும். மண் அங்கிகள் அதிக அளவு இருக்கும். மண் அங்கிகள் அதிக அளவு இருக்கும். மூணாவது, கருமை நிறத்தில் காணப்படும். கருப்பா கருமை நிறத்தில் காணப்படும். பெரிய கஷ்டம் இல்லை. இது என்னத்தை விளங்கப்படுத்துறது, படிச்சா சரி. இதுல இதுல இது இது கொஞ்சம் நீ கவனிக்கணும். இந்த நான் இப்ப சொல்ல போறத இதுல இப்படி ஒரு விஷயம், இது கொஞ்சம் கவனிச்சு. இந்த ஏ படையில ஒரு முக்கியமான இன்னொரு இயல்பு இருக்கு. இப்ப மழை பெய்யும் போது படத்துல இவ்வளவுதான் கீறணும். இப்ப கீற போறது படத்துல கீறக்கூடாது. மண்ணுடைய பக்க பார்வை வரைந்து அதன் படைகளை குறித்து காட்டுறா இவ்வளவுதான். இதுக்கு மேல நான் இப்ப கீற போறேன் சேர்க்க இப்ப விளங்கப்படுத்திருக்கா கீறன். இந்த ஏயில இருக்கிற கடைசி பாயிண்ட்ஸ், இந்த மழை பெய்யும் போதுடா அல்லது ஏதோ ஒரு வகையில பனி பெய்யும் போதோ தண்ணி அப்படியே கீழே இறங்கும். இந்த தண்ணி அப்படியே கீழே இறங்கும். என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த ஏற்படையில இருக்கிற கனிமங்கள் எல்லாம் கரைஞ்சி கீழே வடி. ஏற்படையில இருக்கிற கனிமங்கள் மழை தண்ணியால கரைஞ்சி கீழே வடிஞ்சு கொண்டு இருக்கும். அதுல நீ எழுதணும். எப்படி கனியங்கள் கழுவப்பட்டு, அதாவது மழை நீரினால், இப்படி எழுதணும், மழை நீரினால் ஏற்படையில் உள்ள கனியங்கள் கழுவப்பட்டு, மழை நீரினால் ஏற்படையில் உள்ள கனியங்கள் கழுவப்பட்டு கீழே ஊடுவடுகின்றது. கீழே ஊடுவடி. சரியா? மழை தண்ணி வரும்போது அந்த கனிமங்கள் அப்படியே கீழே கூடும். இதனால இந்த படைக்கு பேர் கொள்ளும் படைன்னு சொல்லுவாங்க. சாரி, கழுவும் படை. கழுவும் படை. கனிமங்கள் அப்படியே கீழே கழுவி வடிகிறதுனால இது கழுவும் படை என்று சொல்றது. கழுவும் படை என்று சொல்றது. ஓகே, ரைட். இப்ப அடுத்த படைக்கு போவோம். பி படை. பி டக்குன்னு பார்த்து கொள்ளலாம். ரைட், ஓகே. அடுத்த பி படைக்கு போய் கொள்றேன். வேகமா தான் கதைக்கிறேன். பி படை. ஓகே, ஏற்படைக்கு கீழே காணப்படும். என்ன அது ஒரு பொய்சாடா, அது எழுத தேவையில்லை. இங்க பார், இப்ப இந்த ஏற்படையிலிருந்து கழுவி கொண்டு தண்ணி அப்படியே கீழே வருது. அதாவது ஏயில இருக்கிற சத்துக்கள், போசணைகள், கனிமங்களை அப்படியே கழுவி பி படைக்கு வருது. ஓகே, கவரேஜ் கொஞ்சம் போர்ட் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஆனா பரவாயில்லடா, கொஞ்சம் நேரம் தானே சமாளிச்சுக்கோ. ஒரு நேரங்கள் இப்படித்தான் வருது. ஏற்படையில இருக்கிற கனிமங்கள் கழுவி அப்படியே கீழே வடியுது. இந்த ஏற்படையில இருந்த தண்ணி அப்படியே கீழே வடியும் போது இந்த பீப்படை என்ன செய்யுமாடா, இந்த ஏற்படையில இருந்து அந்த வடிகிற தண்ணிய பீப்படை உறிஞ்சி தன்னட்ட வச்சு. சோ நல்லா கவனிச்சுக்கோ. ஏற்படையிலிருந்து கழுவப்பட்டு வரும் கனிமங்களை படிவா எழுத. ஏற்படையிலிருந்து கழுவப்பட்டு வரும் கனியங்களை பீப்படை உறிஞ்சி தக்க வைக்கும் சில இடத்துல போட்டிருக்கிறாங்க. உனக்கு ஈஸியான சொல்ல என்னமோ அதை பயன்படுத்திக்கோ. உறிஞ்சி படிய வைக்கும் வளையம் அப்படி சொன்னாலும் சரி. உறிஞ்சி படிய வைக்கும் வளையம். இந்த மண் தான் ஒரு வளமான வளையம். வளமான வளையம் தான். வளையம் என்னடா, வளையமா வளையம் இல்லையா? வளமான வளையம். இது ஒரு வளமான வளையம். ஓகே, அடுத்தது இந்த மண்ணுல இரும்பு, அலுமினியம் அதிகம். முடிஞ்சா படத்துல போட்டுக்கூடாது. FeAl உனக்கு ஈஸியா இருக்கும். இரும்பும் அலுமினியமும் அந்த பி படையில அதிகமாக இருக்கும். ரைட், ஏ படையை விட லைட் கலர்ல இருக்கும். இப்படி ஏ படையை விட மென்னிறமாக இருக்கும்.
லைட் கலர் இல்ல, ஏயை விட லைட் கலரா, ஏயை விட லைட் கலர் மென்னிறமாக இருக்கும். ரைட், அடுத்தது சிக்கு போய் கொள்வோம். இதுல இல்லாத பாயிண்ட்ஸை ஒரு ரெக்கார்டிங்க பார்த்து நீ சேர்த்து கொள்ளணும். ரைட், சி படைக்கு போவோம். சி படை சியா. இதுல முதலாவது பாயிண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோ. இந்த சி படையில மிக முக்கியமான பாயிண்ட்ஸ், எழுத வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் அடிக்கடி எம்சிக்குள்ள கேட்கப்படுறது இந்த இருக்கு. இந்த மண்ணில் இருக்கு, இதை பத்தி இதான சி படை, இதை பத்தி இது என்ன, பாறை துண்டுகள், இந்த தாய்ப்பாறை உடைஞ்ச துண்டுகள். அப்ப நீ எழுதணும் தாய்ப்பாறை சிதைவுகள் காண, தாய்ப்பாறை சிதைவுகள் காண, தாய்ப்பாறை சிதைவுகள் காணப்படும். இரண்டாவது பாயிண்ட், இந்த பகுதியிலான தரையில் நீர் இருக்கும், தரை கீழ் நீர் காணப்படும், அதையும் எழுதலாம். மூணாவது எழுதிக்கோ, பாரிய மரங்கள் வேர், சின்ன மரத்துல வேர்னா வராது, பாரிய மரங்களில் வேர் இருக்கும். இந்த புத்தகத்துல இல்லாத சேர்க்கலாம், பிரச்சனை இல்லை. பாரிய மரங்களின் வேர்கள் இருக்கும். சீட முக்கியமான பண்பு தாய்ப்பாறையில உடைந்த பாறை துண்டு இருக்கும். கடைசி ஆர், ஆர் உண்மையிலேயே மண்படை இல்லை, அது ஒரு பாறை. என ஆறு படை, முடிஞ்ச அளவுக்கு மன்ற படை கேட்டால் நீ ஏ பி இது மூணையும் விரிவு எழுதுன்னு, அதான் ஈஸி. 4 கேட்டா சி எழுது. ஏ விளக்க வேண்டி வந்தா ஆற விளக்கு. ஆர் உண்மையிலே மண்படை இல்லை, அது பாறைடா. சோ அதுல முதலாவது பாயிண்ட்ஸ் அதான், ஆர் தாய்ப்பாறை ஆகும், தாய்ப்பாறை படை ஆகும். இது முதலாவது பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கோ, இந்த ஆர் படை தாய்ப்பாறை தானே, அது வெண்மையாகவும் இருக்கலாம் மென்மையாகவும் இருக்கலாம். அது ஒரு பாயிண்ட்ஸா போட்டிருக்காங்களா, தாய்ப்பாறையாம் அது வன்மையாகவும் இருக்கலாமா மென்மையாகவும் இருக்கலாமா. குறிப்பா அவங்க போட்டுருக்காங்க, இந்த தாய்ப்பாறை கருங்கல், அதிகமாக கருங்கல் வகையான பாறையா இருக்கலாம். அடுத்தது பசோல்ட்டா இருக்கலாம், பசோல்ட் வகையான பாறையா இருக்கலாம். அடுத்தது ரெண்டையும் போட்டுக்கோ, கருங்கல் பசோல்ட் வகையான பாறைகளாக காணப்படலாம். அடுத்தது இந்த பகுதியிலடா இந்த ஆறுல தாவரத்துல இலையோ விலங்குகள் எச்சமோ இருக்காது. அப்ப சேதன கனிமங்கள் காணப்படாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். சேதன கனிமம் காணப்படாது, சேதன கனிமம் காணப்படாது. இதெல்லாம் நோட்ஸ்டா, பெரிய அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சில விஷயம் சொல்லி இருக்கு, உனக்கு விளங்குற மொழி நடையில. ஏதாவது சந்தேகம் இருந்தா நீ கேட்கலாம், சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இன்னொரு வகுப்பு நான் சேர்த்து கொள்ளுவேன். நான் நாளைய உங்களுக்கு அதை என்ன எப்பன்னு சொல்லுவேன்னா,